சக்தி. சேகரித்த பாவங்களை வெளியேற்ற மலஜலம், சிறுநீர், அழுக்கு, வியர்வை போன்ற கழிவுப் பொருள்களை உடலில் இருந்து வெளியேற்றுவது உடம்பிற்கு நல்லது. அதுபோல நீங்கள் சேகரித்த பாவங்களை வெளியேற்ற தர்மம் செய்ய வேண்டும். தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். மரம் எது, கொம்பு எது, அடி எது, வலி எது, அன்பு எது, பாசம் எது, பார்வை எது, ஒளி எது, தலை எது, மண்டை எது, கல் எது, உணவு எது, அரிசி எது, நெல் எது, தண்ணீர், காற்று, பூமி, செடி முதலியன எந்த ரூபத்தில் உண்டாகின்றன என்ற தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் சிந்தனைகள் எப்படி இருக்க வேண்டும்? குழந்தை எதற்காக பிறக்கிறது? எதற்காக வளர்கிறது? எதற்காக வாழ்கிறது? அறிவு எதற்காக? ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது, ஏதோ ஒரு மாயை இருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன முடிவு என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கடல் அலைகள் மோதி மோதி சந்திப்பது போல உங்கள் உள்ளத்தில் மேற்சொன்ன கருத்துக்கள் மோதி மோதி சிந்திக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.